ஹாய் விவஸ், இதான் எங்கள் ஊர் சத்யவாதீஸ்வரர் கோயில். இதில் வந்து சேரமான் பெருமான் வழிபட்ட ஸ்தலம். இங்கே வந்து இந்த மன்னர் இந்த கோயிலை கட்டினவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள், சத்யவாதீஸ்வரர் உள்ள. பிறகு இங்கே தான் ஒவ்வொரு தூணையாக தட்டுனா ஓசை வரும். 7 தூண்கள் இருக்குது. கலை வேலைப்படம் சவுண்டு கேட்க இந்த சப்த சுரங்கள் இதில் தான் கேட்கும். ஒவ்வொரு தூண் இல்லையா பாருங்கள். இப்போ இங்கே நிறைய பேர் உழவார பணிக்கு வந்திருக்காங்க. இங்கே தான் அம்பாள் சந்நிதி இருக்குது. அதுக்கு அங்கே போனாக்கி முருகர் சந்நிதி இருக்குது. மழை இருக்குது, அதனால் எடுக்க முடியலை. கலை சிற்பங்களெல்லாம் பாருங்கள், வேலைப்பாடு நல்லா இருக்குது. இதெல்லாம் கோயில் உள்ளுக்குள்ள பாருங்கள். களக்காட்டு பெரிய கோயில் சத்யவாதீஸ்வரர் கோயில். இந்த மாதிரி தூண் இருக்கிறது புறாமே நல்லா கண்ணு சவுண்டு வருது. இதுதான் நல்லா வேலைப்பாட்டோடு இருக்குது எங்கள் பெரிய கோயில். மேலெல்லாம் வேலைப்பாடு பாருங்கள். இதுக்கு அடுத்தால வந்து கிருஷ்ணர் சந்நிதி இருக்குது. கோயிலுக்கு வரணுன்ட்டு வந்தோம். நல்லா அழகாங்கிறது தான் தேவார திருவாசகங்கள்லாம் படிப்போம். மழை இருக்கிறதுனால இதை காட்ட முடியலை. இது வந்து கிருஷ்ணர் சந்நிதி. கிருஷ்ணருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கு. இப்போ பாலாலயம் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து சாமியை பூரா மூடி வச்சுருக்காங்க. இது கிருஷ்ண பெருமானுடைய சந்நிதி. இன்றைக்கி ஏதோ நிறைய பேர் வந்திருக்காங்க உழவார பணின்னுட்டு. நான் இருக்கார் கிருஷ்ணர். கிருஷ்ணன் சந்நிதி. இதில் தான் நாங்கள் உள்ளே போவோம். சன்னிதானத்துக்குனால சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர இடம். பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள சாமி சிலைகள்லாம் அங்கே தான் இருக்கும். கருவறை உள்ளே போய் நான் எடுக்கலை வீடியோ, சத்தம் போட்டக்கூடாதுன்னுட்டு. ஐயப்பனுக்கு மடப்பள்ளி. இது சுரதேவர். இங்கே மழையாக இருக்குது, அதனால் இப்போ வெளியில் அங்கெல்லாம் போகலை. எல்லா சாமியும் மூடி வச்சுருக்கிறதுனால இப்போ வீடியோவில் காட்ட முடியலை. இது வந்து ஒரு சைடு தான். இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த கோயிலில். ரொம்ப அழகான கோயில். நாங்கள்லாம் களக்காட்டில் இருக்கவங்க கொடுத்து வச்சவங்க. டெய்லி இந்த கோயிலில் வந்து தான் தேவாரங்கள்லாம் நாங்கள் படிப்போம். இங்கே இருக்க தூண்களெல்லாம் பாருங்கள். சுற்றி கல்லில் என்ன அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்க ஐயப்பன் கோயில். ஐயப்பன் இருக்கிற இடம். இதில் சூரியக்கங்க ஒரு கல் நடராஜர் இருப்பார், அவ்வளோ அழகாக இருப்பார். இங்கே இன்றைக்கி உழவார பணி மக்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு. அப்படியே நிறைய இருக்குது. பாருங்கள், நல்ல வரவேற்பறை. இது சாமிக்குள்ளே வரவேற்பறை. கொடிமரம் இருக்குது, அங்கே இருக்குது. நான் இப்போ உள்ளே இருக்கேன். இங்கே இருக்கேன். ஹாய் தம்பி, எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். முருகர் சந்நிதி இன்னும் இருக்குது, அங்கே இருக்குது முருகர் சந்நிதி. இங்கே வந்து நடராஜர். இங்கே தான் நாங்கள் எல்லாம் திருவாசகம் படிப்போம். மறைச்சிட்டாரு.
இங்கே வந்து அம்பாள் சந்நிதி இருக்குது. கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு, அதனால் போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள் அம்பாள் சந்நிதி. அதுக்கு பிறகு சனி பகவானுக்குள்ள சந்நிதி எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது வந்து அம்பாள் சந்நிதி. நந்தி எல்லாம் மூடி மூடி வச்சுருக்காங்க. மழையாக இருக்குது. அம்பாள் அங்கே இருக்குது. அம்பாள் சந்நிதி. இதில் தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். இதை அம்பாளுக்கு வளகாப்பு வைக்கிறது, நாங்கள் விளக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் அந்த இடத்துல தான் இருந்து பண்ணுவோம். அம்பாள் அண்ணா இருக்காங்க, அழகாக இருக்காங்க. அப்புறம் பைரவர் கோயிலில் பாருங்கள், சுற்றி 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 வரும். இது அன்னபூரணி. நல்ல கலைநயமிக்க கோயில், அவ்வளோ அழகான கோயில். நம்ம பைரவர் பாருங்கள், சுற்றி 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 இவ்வளோ அழகான கோயிலை வச்சுக்கிட்டு. இவ்வளோத்துக்கு நான் எல்லாம் காட்டலை, பாதி இடம் காட்டலை. நம்ம அந்த சைடில் தான் சேக்கிலார் மண்டபம் இருக்குது. அங்கேயும் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, உழவர பணிக்காரங்கெல்லாம். சரி, மழையாக இருக்குன்னொடனே அங்கெல்லாம் போகலை. புன்னைவனநாதரெல்லாம் நான் எடுக்கலை. ராமர் சீதா வழிபட்ட குளித்த குளம்லாம் இருக்குது. இப்போ இருட்டில் தெரிய மாட்டுக்கு. ஓகே, பாய். சிவாய நம.